சேனல் டாடாஸ் வியூ. இன்னைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து வெர்டிக்கலா ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருப்போம் மொபைல்ல. அதை வந்து ஹரிசாண்டலா எப்படி மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். ஏன் ஹரிசாண்டலா மாத்தணும்னா, யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வீடியோ வந்து வீடியோவாகவும், வெர்டிக்கல் வீடியோ வந்து ஷார்ட்ஸாகவும் இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க சப்போஸ் ஹரிசாண்டலா எடுக்கிறதுக்கு பதிலாக வெர்டிக்கலா தெரியாதனமா எடுத்துட்டீங்க. வெர்டிக்கலானா அதை நீங்க ஷார்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அது ஹரிசாண்டலா மாத்தணும்னா அதுக்கு நம்ம இந்த டெக்னிக் பயன்படுத்தி வந்து அதை சரி பண்ணலாம். அதை வந்து நம்ம ஒண்டா ஷாட் ஃபிலிமோராவை யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபைல் ஒன்று காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபைலை எடுத்துக்கலாம். இதுக்காக இந்த ஃபைலை நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறோம்னா, இது ஆக்சுவலாக வந்து ஹரிசாண்டலா, அதாவது ஹரிசாண்டலா எடுத்த வீடியோ தான் வெர்டிக்கலாக மாறி இருக்கு. ஸோ இதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போ வந்து ப்ராஜெக்ட் செட்டிங் ஃபைலில் போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங் போங்க. அதுக்கு முன்னாடி நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீன் 9:16 இருந்துச்சுன்னா 16:9 மாற்றிங்க. நான் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வெர்டிக்கலாக இருக்குது. ஆனால் இது ஹரிசாண்டல் வீடியோ தான், வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ இது வந்து தான் நம்ம வந்து ஹரிசாண்டலாக மாற்ற போகிறோம். ப்ராஜெக்ட் செட்டிங்கில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் வந்து பேசிக்னு இருக்குது. இதில் வந்தீங்கன்னா ஃப்ளிப்னு இருக்குது பாருங்க. இந்த ஆப்ஷனில் இது இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து மாறிடும். இப்போ வந்து நீங்கள் இதை நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அந்த விண்டோக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இதை கரெக்டான வித்தை ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே ஆகுது. நார்மல் வீடியோ எப்படி எடுத்தோம்னா, ஹரிசாண்டலாக வீடியோ எப்படி எடுத்தோம்னா அது எப்படி ப்ளே ஆகுமோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோவும் ப்ளே ஆகுது. ஸோ இவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நீங்கள் வந்து வெர்டிக்கலாக ஹரிசாண்டல் வீடியோவை எடுத்துட்டீங்க, இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க தேவைப்பட்டா. அது இல்லாம இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.